10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி 6th 7th 8th 9th எல்லாமே ரிவைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 10th தமிழ் ரிவைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1 அன்னை மொழியே. அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இவர் இயற்பெயர் துரைமாணிக்கம். அழகார்ந்த செந்தமிழே. ஆல்ரெடி பெருஞ்சித்திரனார் வேறொரு பாட்டும் பாடியிருப்பார். இப்போ அன்னை மொழியே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பாடுறாரு. அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, நறுங்கனியே, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, என் தொகையே அப்படின்னு சொல்லிட்டு பாடுவேன். அடுத்து இது அழகார்ந்த செந்தமிழ். 10th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே ஒரே அழகாக இருக்கும். கடைசி தான் தெரியும். அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் புகழ்ந்து பாடிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் செப்பரிய நின் பெருமை. செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்னா உரை விளக்கம், உந்தி உணர்வெழுப்ப உணர்கணல் மூல, செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த முழுக்க தனித்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி வரும். அடுத்து சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். சொன்னது யாருன்னா சச்சிதானந்தன். ஓகேவா? இவர் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, தென்மொழி, தமிழ் சிட்டு, உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகப்புகு வஞ்சி, பள்ளி பறவைகள். இது ஆல்ரெடி இவர் நிறையா பார்த்துருப்போம். தேன்மொழி, தமிழ் சிட்டு, பாவிய குத்து, நூறாசிரியம், கனிச்சாறு இதெல்லாம் பார்த்துருப்போம். பள்ளி பறவைகள் பார்த்துருப்போம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது உலகியல் 100. இதுவும் வெறும் பெருஞ்சித்திரனார் எழுதுகிற உலகியல் 100 மார்க் எடுக்கணும்னு சித்திரவதை பண்ணுவாங்க. 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் சுவை 80. அட்லீஸ்ட் 80 மார்க்காவது, 100 மார்க் எடுக்கணும், சித்திரவதை பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் 80 மார்க்காவது எடுத்துடணும். யாரை சித்திரவதை பண்ணுறாங்க? மகளை போட்டு சித்திரவதை பண்ணுறாரு. சரியா? தேன்மொழி அப்படின்ற மகளை, அவள் தமிழ் சிட்டு, அவளை போய் சித்திரவதை பண்ணி பண்ணுறாங்க. அடுத்து திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழ் கருவூலம். திருக்குறள் இவர் எழுதின மெய்ப்பொருளுரை தமிழ் கருவூலம் அப்படின்னு சொன்னாங்க. நூல்கள், இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. சரியா? தமிழ் சொல் வளம். தேவநேய பாவாணர் எழுதினது. இவர் தேவநேய பாவாணர் தான் மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம். தாராபாரதி கவிஞாயிறு, தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு. தமிழ் சொல் வளம் இது எழுதியிருக்காரு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள். சொன்னது யார்? பாரதி. ஒரு பொருள் பல சொல் வரிகள் தமிழில் மட்டும்தான் இருக்குமா. அதர் திராவிட மொழிகளில் கூட இருக்காதான். ஒரு பொருள் பல சொல் வரிகள் இருக்குது. தெலுங்கு, கன்னடம், அதர் திராவிட சொற்களும் தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். யார்? கால்டுவெல். தெலுங்கு, கன்னடம், அதர் திராவிட சொற்களும் தமிழில் உள்ளன. கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தில் சொல்லியிருக்கார். ஸோ இப்போ அடிவகை. இது பழைய கொஸ்டினில் அப்படி இந்த 4ஐயும் கொடுத்து மேட்ச் ஃபாலோவிங்கில் கேட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஏகப்பட்ட மேட்ச் ஃபாலோவிங் இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அடிவகை. தாளுக்குள்ளே நெல்லை வைக்கலாம், கேழ்வரகு வைக்கலாம். இது தண்டுனா கீரைத்தண்டு, வாழைத்தண்டு. இது கோல்னா நெட்டி, மிளகாய் செடி. அடுத்து தூறுனா குத்துச்செடி, புதர். அடுத்து தட்டு இல்லாட்டி தட்டை அப்படின்னா கம்பு, சோளம். சோளத்தட்டை அப்படி சொல்லுவாங்கள்ல, சோளக்கருது, சோளத்தட்டை. ஸோ தட்டில் கம்பு தட்டில் எடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்க? கழுவிட்டு வேக வைப்பாங்க. ஸோ கம்பு, சோளம். ஓகே. அடுத்து களினா கரும்பு, களைனா மூங்கில், அடினா புளி, வேப்பங்குச்சி, புளியங்குச்சிலாம் எடுத்து அடித்தா அடி செம்மையாக விழும் அந்த கட்டை எடுத்து அடித்தா. ஸோ தாள் அப்படின்னா நெல், கேழ்வரகு. தண்டுனா கீரைத்தண்டு, வாழைத்தண்டு. கோல்னா நெட்டி, மிளகாய். தூறுனா குத்துச்செடி, புதர். தட்டைனா கம்பு, சோளம். களினா கரும்பு, களைனா மூங்கில், அடினா புளி, வேம்பு. அடுத்த காய்ந்த அடியும் கிளையும். காய்ந்த அடியும் கிளையும். சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சி அப்படிம்பாங்க. அதாவது சுள்ளியை பொறுக்கிறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலியில் கேட்பாங்க. காய்ந்த குச்சிகளை பெருக்கிறது, குச்சியை பெருக்கிறன்னு நினைக்கிறியா அப்படின்ற. அடுத்து விறகுனா பெருசு, நமக்கு தெரியும். காய்ந்த சிறு கிளை, ஒரு கிளை. ஓகேவா? அடுத்து வெங்கலி அப்படின்னா காய்ந்த களி. வெங்கலினா வெந்து போன களி. ஸோ காய்ந்த களி. கட்டைனா காய்ந்த கொம்பும், கவை, அடி. அந்த இன்னும் பெரிய பெரிய பாட்டு. கட்டைனா பெரிய பாட்டு, விறகுனா சின்ன பாட்டு. ஓகேவா? அடுத்து கொழுந்து வகைனா, கொழுந்துனா நுனி பகுதி. இந்த கொழுந்தா எனக்கு கொடுங்க அப்படிம்பாங்கள்ல. ஸோ துளிர், தளிர் இதெல்லாம் நீர் துளிர்லாம் நெல், புல்லில் இருக்கும். புல், நெல். அடுத்து முறி இல்லாட்டி கொழுந்து, புளி, வேம்பு இதெல்லாம் கொழுந்தாக எடுத்து தருவாங்க. முறிய வைக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு சளி காய்ச்சல் இருந்தால் அது முறிய வைக்கிறதுக்கு புளி, வேம்பு இந்த கொழுந்தாக எடுத்துருவாங்க. அடுத்து சோளக்குருத்து, கரும்பு,
தென்னங்குருத்து, பனைக்குருத்து, தென்னங்குருத்து, சோளக்குருத்துன்னு சொல்லுவாங்க. கரும்பும் குருத்து தான், அங்கங்கே குருத்தாக நீட்டிகிட்டு இருக்கும். அடுத்து கொழுந்தாடை அப்படின்னா கரும்பின் நுனி, ஆடை கரும்பில் மாட்டிக்கும். கொழுந்தாடை அப்படின்னா கரும்பின் நுனி. அடுத்து கிளைப்பிரிவு அப்படின்னா கவை, இதுதான் கீழே இருந்து அடிமரத்திலிருந்து பிரியும் பெரிய கிளை தான் கவை. கவர் போட்டு வச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, அடியிலேருந்து கவர் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து கொம்பு கொப்பு, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கவையின் பிரிவு, 2 சைடு இப்படி கொம்பு மாதிரி போகிறது. அடுத்து அதிலேருந்து தான் கிளை வருது, கொம்புலேருந்து கிளை வருது. அடுத்து கிளைனா வந்து ஒரு கை மாதிரி வச்சுக்கோங்களேன், சினைனா வந்து உறுப்பு. ஸோ கிளையின் பிரிவு ஃபிங்கர்ஸ் மாதிரி சினையின் பிரிவு. சினையின் பிரிவு எப்படி போயிட்டே இருக்குது தான் சினையின் பிரிவு. ஸோ அடுத்து வந்து போத்தின் பிரிவு தான் குச்சி, போயிட்டே இருக்குது, கடைசியில் குச்சி தான் இருக்குது. குச்சி அடுத்து இணுக்கு, குச்சியோட ஒரு பார்ட் வந்து இணுக்கு, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஃபஸ்ட்டு கவை, கவையிலேருந்து கொம்பு, கொம்புலேருந்து கிளை சினை வந்து போயிட்டே இருக்குது, குச்சி இணுக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து இலை வகை புளி மரத்தில் வேப்ப மரத்தில் இலை இருக்கும். அடுத்து தாள்னா ஆல்ரெடி வந்து இதில் வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, தாள்னா நெல் கேழ்வரகு பார்த்துப்போம். இது நெல் தான், பட் புல் இதில் வச்சுருக்காங்க. இலைன்னு வரும்போது இப்போ புல் தானே பச்சை பசைன்னு இலை மாதிரி இருக்கும். ஸோ நெல் ப்ளஸ் புல். சோளம் மக்காச்சோளத்தை சுற்றி ஒரு தோகை மாதிரி பச்சை கலரில் இருக்கும். கரும்புலையும் அப்படி தான் இருக்கும், தோகை இருக்கும். ஸோ ஓலைனா பனை ஓலை, தென்னை ஓலை. அப்புறம் சண்டு அப்படின்னா வந்து காய்ந்த தாளும் தோகை. காஞ்சி போச்சுன்னா சண்டி மாதிரி சண்டை போட வந்துடுறாங்க. சரி, எதுக்கு காஞ்சி போச்சு இந்த காயெல்லாம், எனக்கு வேண்டான்ட்டு. காய்ந்த தாளும் தோகை சண்டு. சருகு அப்படின்னா வந்து காய்ந்த இலை, அப்படி சருகாக போச்சு அப்படின்னு அப்படி உடஞ்சி போயிடும் காஞ்ச இலை. அடுத்து பூவின் நிலை, அரும்புனா தோற்ற நிலை, போதுனா அடுத்து விரிய தொடங்குற நிலை, மலர் அப்படின்னா மலர்ந்த நிலை அலருமாங்க. வீணா மரஞ்செடியிலேருந்து அந்த கீழே விழப்போதுனா வீன்னு கத்துவாங்க. ஸோ வீணா அந்த மரஞ்செடியிலேருந்து பூ கீழே விழுற நிலை. செம்மல் அப்படின்னா பூ வாடி போய் சிவப்பாயிடுறது, வாடி போன நிலை. அடுத்து தமிழ் திரு ரா இளங்குமரனார். ஓகே, இன்னும் இருக்குது மேட்ச்சு. இது வந்து இவரை பற்றி கொடுத்துருக்காங்க, அது படிச்சிடலாம். தமிழ் திரு ரா இளங்குமரனார். இவர் வந்து நூலாக்க பணியை விரும்பி சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை வந்து அமைச்சார். பாவனார் நூலகம் ஒன்று அமைச்சிருக்காரு. திருக்குறள் சொற்பொழிவு வந்து தமிழில் வந்து பண்ணியிருக்காரு. தமிழ் வழி திருமணங்களை இவர் வந்து ஆதரித்தார். சரியா, இவர் வந்து திருச்சி பக்கத்தில் அல்லூரில் வந்து திருவள்ளுவர் தவச்சாலை அமைச்சிருக்காரு. பாவனார் நூலகம் வந்து அமைச்சிருக்காரு. திருக்குறள் சொற்பொழிவு வந்து அங்கே ஆற்றுவார். தமிழ் வழி திருமணங்களை இவர் என்ன பண்ணுறாரு, ஆதரிக்கிறாரு. அடுத்து ஒரு நூலகம் கூட்டியிருக்காரு. திருவள்ளுவர் சாலைகள்லாம் அங்கேயே வச்சு கல்யாணத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விழி போனாலும் தமிழ் வந்து நான் மறக்கக்கூடாது அப்படின்னு தமிழ் தென்றல் என்ன பண்ணி தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் என்ன பண்ணியிருக்காரு, இமய முடியபடி எழுத வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி இவரும் என்ன பண்ணுறாரு, இவரும் கற்றுக்கிறாரு. அடுத்து இவர் வேறு என்ன எழுதியிருக்காரு, இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, நிறைய உரை, யாப்பருங்காலர் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பண்ணையார் உரை, இதெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ வந்து ஏகப்பட்ட உரை, தனித்தமிழ் மியூசிக் எல்லாமே இந்த பாவனர் நூலகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நூலகத்தில் போய் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்துக்கும் உரை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாவனர் வரலாறு சொல்கிறாரு. தனியாக போய் இசையெலாம் வந்து வாசிப்பார். இலக்கண வரலாறுலாம் வந்து சொல்லுவார். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து பார்க்க போகிறது வந்து பிஞ்சு வகை வந்து பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. அப்படியே பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பூம்பிஞ்சு. அடுத்து பிஞ்சுனா இளம் காய். ஸோ வடு அப்படின்னா மாவடு. மூசுனா பலாப்பழத்தை தூக்கிட்டு தான் மூசன் ஆயிரும். ஸோ பலாப்பழ பிஞ்சு. கவ்வைனா எள்ளை தான் கவ்வி சாப்பிடும். குறும்பைனா தென்னை பனை மரத்துக்கு அடியிலலாம் குறும்பு பண்ணுவாங்க. அடுத்து முட்டு குறும்பை அப்படின்னா சிறு குறும்பை. இளநீர்னா முற்றாத தேங்காய். நுழாய்னா இளம் பாக்கு. கருங்கல்னா இளநெல். கச்சல்னா கச்சேரிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, வாழை மரத்தை தான் கட்டி வைப்பாங்க, வாழை பிஞ்சு. அடுத்து கெட்டுப்போன காய்கனி வகை. சூம்பல் நுனியில் சுருங்கிய காய். சீவியல் அப்படின்னா சுருங்கிய வடிவம். சீவியல்னா சுருங்கிய வடிவம். சூம்பல்னாலே நுனியில் சுருங்கிய காய், நுனியில் சுருங்கினது. சீவியல்னா அந்த பழமே சுருங்கி போச்சு. சீவி பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது, எல்லாமே இப்போ சீவியல்னா சுருங்கின பழம். இது நுனியில் சுருங்கிய காய். சொத்தை அப்படின்னா புழு பூச்சி அரித்து பல்லு சொத்தைன்னா என்ன சொல்கிறோம், புழு பூச்சி வந்தனால தானே அப்படி சொல்கிறோம். ஸோ வந்து புழு பூச்சி அரித்த காய்கனி. அடுத்து வெம்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு.
ஓகேவா? அது அடுத்து குலை வகை. குலை வகைன்னா கொத்து கொத்தாக இருக்கிறது தான் குலை. ஸோ கொத்துனா அவரைக்கொத்து, துவரைக்கொத்து. குலைனா கொடி முந்திரி. ஆக்சுவலி ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க, கொலை கொலையாக முந்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கொலை அப்படின்னாலே முந்திரி நான் வச்சுக்கணும். அடுத்து தாருனா வாழைத்தாறு. அடுத்து கதிர் அப்படின்னா வந்து கேழ்வரகு, சோளம். சோளம் கதிராக இருக்கும், கேழ்வரகு கதிர். அடுத்து அழகு குரல் அப்படின்னா வந்து அழகுனா தொண்டைக்குள்ளே போய் சிக்கிக்கிற மாதிரி எது இருக்குது, நெல் திணை. அழகு குரல். அடுத்து சீப்பு. சீப்புனா வாழைச்சீப்பு. ஒரு சீப்பு கொடுங்க வாழைப்பழம், ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ வாழை தரலாம் சீப்பு. அடுத்து அழியல் அப்படின்னா குழுகுழுத்த பழம். அழுகல்னா குழுகுழுத்து நாரிய பழம். அழுகி போச்சு, வீட்டில் அழுகி போச்சுன்னா அப்படி நாரிய பழம். அழியல்னா குழுகுழுத்த பழம், அழுகல்னா குழுகுழுத்து நாரிய பழம். சொண்டு அப்படின்னா பதறாய் போன மிளகாய். ஆல்ரெடி பார்த்தோம் சொண்டுனாலே மிளகாயின்னு சொல்லிட்டு. அடுத்து கோட்டான்காய் கூவைக்காய் அப்படின்னா கோட்டான் உட்காந்து கெட்ட காய். தேரைக்காய்னா தேரை அமர்ந்து கெட்ட தேங்காய். அடுத்து ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையில் கெட்ட காய். சரியா? ஒல்லிக்காய் தென்னை மரம் ஒரு பக்கமாக வந்து ஒல்லியாக போயிட்டுருக்கோம்ல, ஸோ அதில் வந்து கெட்ட காய். ஒல்லிக்காய்னா தென்னையில் கெட்ட காய். அடுத்து பழத்தோல் வகை. தொலி மிக மெல்லியது, தோல் திண்ணமானது, தோடு மிக வன்மையானது, ஓடு மிக வன்மையானது. அடுத்து குடுக்கை அப்படின்னா சுரையின் ஓடு. குடுக்கை சுரையின் ஓடு. பின்னாடி சுரைக்கு ஓடு இருக்கும்ல, அது வந்து கையை வச்சு சுற்றி விடணும் நல்லா. அடுத்து மட்டை அப்படின்னா தேங்காயின் நெற்றி மேற்பகுதி. மட்டை இது நமக்கு தெரியும், அப்படி வெட்டி எடுப்பாங்க. தேங்காயின் நெற்றி மேற்பகுதி தான் மட்டை. உமி அப்படின்னா வந்து ஈஸியாக பறந்துடுது, நெல் கம்பு மூடி, இதோட மூடிலாம் தான் வந்து உமி. ஸோ கொம்மை அப்படின்னா வரகு. பொம்மை, இந்த சரஸ்வதி பூஜைக்கெலாம் வந்து நிறைய பொம்மையாக வரும் வீட்டுக்கு. பொம்மை வரகு. அடுத்து கேழ்வரகு. எல்லாமே வர வேண்டியது தான், பொம்மை எல்லாமே வர வேண்டியது தான், நம்ம கொடுக்கறது இல்லை. அடுத்து மணி வகை அப்படின்னா கூலம் வந்து நெல் புல் கம்பு இது தானியங்கள்லாம் வந்து கூலம். மணி வகை என்ன கூலம், நெல் புல் கம்பு தானியங்கள்லாம் கூலம். அடுத்து பயிருனா அவரை உளுந்து, இதில் இருக்கிறதெல்லாம் பயிர், அவரை உளுந்து. கூலம் நெல் புல் தானியங்கள், பயிருனா அவரை உளுந்து, கடலைனா வேர்க்கடலை கொண்டக்கடலை. அடுத்து விதை வந்து கத்திரி மிளகாய், கால்னா புளி காஞ்சிரை. காஞ்சிரைனா நச்சு மரம், அதோட வித்து. அடுத்து கொட்டை அப்படின்னா மாங்கொட்டை பனங்கொட்டை, தேங்காய்னா தென்னையின் வித்து, முதிரைனா அவரை துவரை, இந்த பயிர்கள்லாம் வந்து முதிரை, அவரை துவரையோட பயிர்கள். கூலம்னா நெல் புல் கம்பு தானியங்கள், பயிருனா அவரை உளுந்து, கடலைனா வேர்க்கடலை கொண்டக்கடலை, விதைனா கத்திரி மிளகாயில் இருக்கிறது, கால்னா புளி காஞ்சிரை, கொட்டைனா மாங்கொட்டை பனங்கொட்டை, தேங்காய்னா தென்னையின் வித்து, முதிரை அப்படின்னா வந்து முதிர்ந்து போனது. அவரைக்காய் நல்லா முத்துனா அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முதிரை முதிர்ந்து போனதுன்னா அவரை துவரையோட பயிர்கள். ஓகேவா? அடுத்து இளம் பயிர் வகை என்னது? நாற்றுனா நெல் கத்தரி, கன்று மாங்கன்று புளியங்கன்று வாழைக்கன்று அப்படிம்பாங்க. அடுத்து குருத்துனா வாழைக்குருத்து, பிள்ளை தென்னம்பிள்ளை, குட்டினா விழாவின் இளநிலை தான் குட்டி, மடலி வடலினா பனை மரத்தில் தான் அந்த மடல் மாதிரிலாம் உருவாக்குவாங்க. பைங்கூல் அப்படின்னா நெல் சோளம் பசும்பயிர், நல்லா பசுமையாக இருக்கிறது, நெல் சோளம் பசும்பயிர். இதில் நாற்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நாற்று நடுறதுனா என்னது, நெல் வர்றதுக்கு தான் நாற்று நடுவோம். ஸோ நாற்றுனா நெல். அதுபோக கத்திரிக்காய் ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கோதுமை. கோதுமை வந்து பைங்கூல். ஓகே, கோதுமை வந்து சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை, 3 டைப்பு. அடுத்து தமிழ்நாட்டு நெல் வந்து செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை நெல். சம்பா அரிசி வரும்ல, அது மட்டை, காரு, அதெல்லாமே. அடுத்து சம்பாலேயே ஏகப்பட்ட டைப் இருக்குது. சம்பாவில் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. சம்பாவில் என்ன ஆவிரம் பூச்சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டுச்சம்பா, குதிரைவாலி, சிறுமணி, சீரகச்சம்பா. இது நமக்கு தெரியும். சீரகச்சம்பாலேயே 60 வகை இருக்கான். ஆவிரம் பூச்சம்பா, ஆனைக்கொம்பன், குண்டுச்சம்பா, அடுத்து வந்து குதிரைவாலி, சிறுமணி, சீரகச்சம்பா, அதில் 60 வகை. ஓகேவா? அடுத்து வரகு, காடைக்கனி, குதிரைவாலி, இதெல்லாம் சிறு கூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறு தானியங்கள் சிறு கூலங்கள். தமிழ்நாட்டு தவிர எங்கேயுமே வந்து இது இல்லை, இந்த சிறுதானியங்கள்லாம் இல்லை. இது தமிழ்நாட்டில் சவுத் சைடில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேவானையர் வந்து சொல்லாய்வு கட்டுரைகள் வந்து அப்புறம் தமிழ் சொல் வளம் கட்டுரை இதெல்லாம் எழுதியிருக்காரு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர்ன்றாங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் மற்றும் அகர முதலி திட்ட இயக்குனர். செந்தமிழ் அந்தனர்னாலே வந்து இளங்குமரனார் தான், அது ஓகே. அது போக அகர முதல திட்ட இயக்குனர்
உலக தமிழ் கழகம் நிறுவி அதுக்கு தலைவராகவும் இருந்தார். ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காரு. உலக தமிழ் தான் எல்லாமே பண்ணியிருக்காரு. உலக தமிழ் கழகம் நிறுவி தலைவராகவும் ஆயிருக்காரு. போர்ச்சுகீஸு தலைவர் லிஸ்பன் இருக்கவர் வந்து 1554 கார்டிலா அப்படின்ற ஒரு நூலில் ஃபஸ்ட்டு தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அதில் வந்து ரோமன் வடிவில் அச்சிடப்பட்டது. சரியா, ரோமன் எழுத்துருவில் கார்டிலா லிங்கா தமிழி போர்ச்சுகீஸ் அப்படின்ட்டு 2 கலரில் கருப்பு அண்ட் ரெட்டில் வந்து இருக்க மாதிரி அதில் வந்து இருந்திருக்கு. இந்திய மொழியிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ். சரியா, ஃபஸ்ட்டு மேலை நாட்டு இதில் வந்து தமிழ் ஒன்று அச்சேரி இருக்குது அப்படின்னா அது இதுதான் தமிழ் லாங்குவேஜ் தான் அச்சேரி இருக்குது. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா 6ஆம் உலக தமிழ்நாட்டு மலரில் கோலம்பூர் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி போர்ச்சுகீசிய தலைநகர் லிஸ்பனில் 1554 கார்டிலா என்ற நூல் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ் வந்து கொண்டு எழுதப்பட்டிருக்கு. ஸோ ரோமன் வடிவில் அச்சிடப்பட்டது. ரோமன் போர்ச்சுகீஸ் லிஸ்பன்னா அங்கிட்டு ரோமன் தானே. ஸோ ரோமன் வடிவில் அச்சிட்டிருக்காங்க. ரோமன் எழுத்துருவில் கார்டிலா டி லிங்கா தமிழ் ஹெட்டிங்கே தமிழ்னு வந்திருக்கு. கருப்பு அண்ட் ரெட்டு மாறி 2 கலரில் இருக்க மாதிரி அந்த புக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. இந்திய மொழியிலேயே வந்து மேலை நாட்டு எழுதப்பட்டது என்னது அப்படின்னா தமிழ் தான் ஃபஸ்ட்டு. தரிசு அப்படின்னா விளைச்சல் இல்லை. இந்த தரிசல் நிலம்னு சொல்லுவாங்களே அது. கரிசல் அப்படின்னா கருமையான மண் இருந்தால் கரிசல். சீவல்னா செம்மண் இருந்தால் சீவல் மண். புறம்போக்கு அப்படின்னா பொது பயன்பாட்டிற்கு அரசுக்கு சொந்தமானது. சரியா, தனிப்பட்ட உரிமை கோர முடியாது. அதான் புறம்போக்கு நிலம். புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டினா இடிச்சிருவாங்கல்ல அது. சுவல் அப்படின்னா தோல் மேட்டு நிலம். சுவல்னா தோல் மேட்டு நிலம் தான் வந்து சுவல்னு சொல்லுவாங்க. அவல் அப்படின்னா பலவீனம். அவல்னா டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ பலவீனமான நிலம். அடுத்து முரம்பு அப்படின்னா மேட்டு நிலம். திரும்ப முரம்புனா மேட்டு. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. இது வந்து பழைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 2 ஆப்ஷன் மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு. மலேசியா சிங்கப்பூரில் தான் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ மலேசியா. முதல் மொழி என்னது? தமிழ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சொன்னது யார்? பன்மொழி கவிஞர் புலவர் அப்பாத்துரையார். இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ திரும்ப பார்த்தலாமா? தரிசுனா விளைச்சல் இல்லாத நிலம். கரிசல்னா கருப்பு மண். சீவல்னா சிவப்பு மண். புறம்போக்கு அப்படின்னா பொது பயன்பாட்டுக்கு அரசுக்கு இது. சுவல் அப்படின்னா தோல் மேட்டு நிலம். முரம்புனாலும் மேட்டு நிலம். அவல்னா வந்து வீக்கான நிலம், பலவீனமான நிலம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. சரியா, மாநாட்டு முதல் மொழி தமிழ். நீங்கள் எப்படி ஞாபகிக்கலாம்னா, ஏன்னா எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, சிங்கப்பூரா மலேசியாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படிங்கன்னா மலைன்னு தானே தமிழில் ஒரு சாங் இருக்குது. ஸோ வந்து மலை இதுக்கு தான் தமிழ் மொழிக்காக நடத்தினது வந்து மலேசியாவாக தான் இருக்கும். மலைன்னு சாங் இருக்குது. ஸோ மலேசியா அப்படின்னு ஞாபகம். இதை சொன்னது யாருன்னா அப்பாத்துறை. எல்லா வீட்லையும் அப்பா அந்த கதையை சொல்லியிருப்பார். ஸோ அப்பாத்துறையார். இரட்டுற மொழிதல். இரட்டை மொழிதல்னால் சந்தக்கவி தமிழ் இலகனார். இரட்டை மொழிதல் எழுதினது வந்து சந்தக்கவி தமிழ் இலகனார். ஸோ ஆளிக்கு இணை. இது வந்து ரெட்டை இதில் வந்து வரும். 2 கருத்து சொல்கிற மாதிரி வரும். ஆளிக்கு இணை. தமிழை வந்து ஆளிக்கு இணையாக சொல்கிறாங்க. அதுதான் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மொத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் வளர்க்க ஆளிக்கு இணை கடந்த தேந்தமிழ் ஈண்டு. தமிழுக்கு இணை ஆளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரட்டுற மொழிதல் 2 சொல்லியிருக்காங்கல்ல. ஒன்று ஆளி, இன்னொன்று தமிழ். ஸோ இரட்டுற மொழிதல் எழுதுனது வந்து அழகாக சொல்லியிருக்காங்க தமிழ் இலகனார். சந்தக்கவிமணி தமிழ் இலகனார். சரியா, இது எதில் வந்திருக்கு இந்த பாட்டு அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு. தனியாக போய் எழுதிட்டு வந்திருக்காரு சந்தக்கவிமணி தமிழ் இலகனார். தனியாக போய் இரட்டுற மொழிதல்னு எழுதிட்டு வந்திருக்காரு. என்ன சொல்கிறாங்க? மிகுதியான வணிக கப்பல்கள் அலையால் சங்கை தடுத்து காக்கிறது அப்படின்ட்டு. முத்தமிழ் என்னென்ன? இயல் இசை நாடகம். முச்சங்கம் முதல் இடை கடை. சரி, ஐம்பெருங்காப்பியம் வந்து அணிகலனோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டது. ஐம்பெருங்காப்பியங்கள் சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டது. கடல்னா முத்து. சங்கு என்னென்ன வகை இருக்குது? வெண்சங்கு, சலச்சங்கு, பாஞ்சசயம் அப்படிம்பாங்க. பாஞ்சலயம். வெண்சங்கு, சலஞ்சங்கு, பாஞ்சசயம். சங்கு 3 லெட்டர் சங்கில் இருக்குது. ஸோ 3 டைப்பு. முத்தமிழ் இயலிசை நாடகம். ஸோ இங்கே முத்தமிழை முத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. கடலில் இருக்க முத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்து முச்சங்கம் முதல் இடை கடை. இதை வந்து 3 சங்குகளோட சங்குகளோட கம்பேர் பண்ணுறாங்க. 3 வகை சங்கு, 3 வகை சங்கம். முத்தமிழ் முத்து. மொத்த வணிகலன் ஐம்பெருங்காப்பியங்களை இங்கே வணிக கப்பல்களோட. சங்கத்தவர் காக்க சங்கப்பலகையிலிருந்து. அடுத்து நீர். சங்கத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? சங்கத்தை சேர்ந்தவங்க தமிழை காப்பாற்றுவாங்க. நீர் அலைகளை தடுத்து
அதாவது நீர் அலைகளை தடுத்து சங்கினை சங்கு வந்து அப்படி ஓரத்துக்கு போயிடாமல் நீர் அலைகளை தடுத்து அது காப்பாற்றுது கடல். புலவர் பலரின் பாடல் வந்து தனிப்பாடல் திரட்டாக வந்திருக்கு. அதில் 5ஆம் பகுதி தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எழுதினது தான் வந்து தமிழழகனார். சரியா? சந்த கவிமணி தமிழழகனார். இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரனார். சரியா? இவர் வந்து 12 சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு. அடுத்து கீவா ஜெகநாதன். இவர் வந்து ஸ்லேடை யூஸ் பண்ணி என்ன பேசியிருக்காருன்னா, அடடி காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படின்னு. ஜெகநாதன் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார். எல்லா ஊர்லேயும் அவரோட டாக்டர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வரும்போது ஈவினிங் வர சொன்னவங்க காலையிலே வந்துட்டாங்க. ஸோ அடடி காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் மாலையை தூக்கிட்டு வர்றாரு காலையில். சரியா? அதை வந்து ஈவினிங்கோட கம்பேர் பண்ணி இவர் வந்து டபுள் அர்த்தத்தில் சொல்கிறாரு. அடுத்து இசை விமர்சகர் சுப்புடு என்ன சொல்கிறாருன்னா, அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல், குரலில் ஒரு கம்மல் இருக்குன்னு கிண்டல் பண்ணுறதை அப்படி சொல்லியிருக்காரு சுப்புடு. அடுத்து தமிழறிஞர் விஸ்வநாதன், விஸ்வன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் வந்து பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து அவர் ஒரு பல் மருத்துவர், அவர் வந்து பல்துறை வித்தகர்னு ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காக சொல்லியிருக்காரு. அடுத்து உரைநடையின் அணிகலன்கள். இது வந்து புதிய உரைநடை அப்படின்றதுல இருந்து உரைநடையின் அணிகலன்கள் யார் எழுதுனது? எழில் முதல்வன். சரியா? சங்க இலக்கியம் அப்படின்றது நம்ம பாட்டனார் தோப்பு, இடைக்கால இலக்கியம் வந்து தந்தையோட தோப்பு, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இது நம்மளோட தோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? குன்றூர் கிழார் வந்து ஆசிரியப்பா ஏற்றுவதில் சிறப்பானவர் யார் அப்படின்னா குன்றூர் கிழார். வயசானவங்க தான் ஆசிரியர்கள் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அடுத்து கபிலர் எழுதினது குறிஞ்சிப்பாட்டு. ஸோ இது வந்து ஒரு கதை மாதிரி வரும். அதாவது ஃப்யூச்சர்லேருந்து ஒருத்தர் பழைய காலத்துக்கு போகிற மாதிரியும், ஸோ அவங்க கான்வர்சேஷன். அடுத்து சங்ககால இலக்கியங்கள். ஃபஸ்ட் சங்ககால இலக்கியம் வந்துச்சு, அடுத்து தமிழ் இலக்கியம் வந்துச்சு, அற இலக்கியம் வந்துச்சு, காப்பியம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து சிற்றிலக்கியம் வந்துச்சு, சந்தக்கவி வந்துச்சு, புது கவிதை வந்துச்சு. இந்த ஆர்டரில் வந்திருக்குன்றாங்க. ஃபஸ்ட்டு சங்ககால இலக்கியம், தமிழ் இலக்கியம், அற இலக்கியம், காப்பியம், அதுக்கப்புறம் சிற்றிலக்கியம், சந்தக்கவி, புது கவிதை வந்துருச்சு. முதல் தமிழ் கணினி. தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பேரில் தான் முதல் கணினியை உருவாக்கியிருக்காங்க. இப்போ 1983 செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்கு. அதோட பேர் வந்து வள்ளுவர். சரியா? தமிழ் லாங்குவேஜில் அதில் வந்து தமிழ் லாங்குவேஜை தான் உள்ளீடாக வந்து செலுத்துகிறாங்களாம். சென்னையிலேருந்து தேனாம்பேட்டையில் புள்ளிவிவரத்துறை அலுவலகத்துக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்பு செய்திகள்லாம் பரிமாறிக்கொண்டது தான் வந்து இதோட திருவள்ளுவர். ஓகேவா? திருவள்ளுவர் தான் அந்த கணினி பேர். அடுத்து திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்க்க இயற்கை பதித்த 2 நிலை கண்ணாடி போல் வடபுறம் தென்புறம் நீர் நிறைந்த கண்மாய்கள் இருக்கின்றன அப்படின்னு யார் சொல்கிறாரு? குறிஞ்சி மலர் நூலில் பார்த்தசாரதி ஊமையை பயன்படுத்தி சொல்கிறார். ஸோ பார்த்துட்டு சொல்கிறார் பார்த்தசாரதி. பேசினால் உரையாடல், எழுதினால் உரை நடை. பேசினால் உரையாடல், எழுதினால் உரை நடை. தண்டி ஊமையும் பொருளும் வேற்றுமை ஒழித்து ஒன்றே என்று மாற்றி உருவகத்தை உருவாக்கினவர் தண்டி. உருவத்தை உருவாக்கினவர் யார் அப்படின்னா தண்டி. தண்டமாக என்ன பண்ணியிருக்காரு? உருவத்தை போய் உருவாக்கியிருக்காரு. முகநிலவில் வேர்வை முத்துக்கள் துளிர்ந்தன. இதெல்லாம் எக்ஸாம்பிள். களம்புக துடித்த நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து வெற்றிச்சாறு அப்படின்றது உருவகம். சரியா? புன்னகை சான்று. ஸோ அண்ணா தம்பிக்கு என்ன பண்ணுறாரு? களம்புக துடித்த உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அண்ணா. அடுத்து புறத்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மால் காணப்படும். சரியா? இதில் வந்து ஓம உருவு இல்லை. ஸோ எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகேவா? எடுத்துக்காட்டு ஓமை அணியை வந்து உரைநடையில் என்ன சொல்கிறோம்? இணை ஒப்பு அப்படி சொல்கிறோம். இணை ஒப்பு உரைநடையில் சொல்லும் போது, செய்யலை சொல்லும் போது இப்படி சொல்கிறோம், ஓமை அணி சொல்லிடுறோம். எடுத்துக்காட்டு ஓமை அணியும் சொல்கிறோம். இதை வந்து இணை ஒப்பாக இருக்க இணை, 2 இணை அப்படின்ற மாதிரி நம்ம உரைநடையில் சொல்கிறோம். புரோகிதருக்காக அமாவாசை காத்திருக்கலாமா சொன்னது யார்? ராமசாமி. மழையும் புயலும் அப்படின்ற நூலில் புரோகிதருக்காக அமாவாசை காத்திருக்கலாமா, மழை வருது புயல் வருது டக்குன்னு முடிங்க ராமசாமி. அடுத்து தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் அக்ரிணையே சொல்லுவது போல் கேட்பது போல். அக்ரிணையே வந்து அப்படி சொல்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா இலக்கணை அப்படின்னு சொல்கிறாரு. சோலையில் பூவேன், மரம் கூப்பிடும், விருந்து வைக்கும், அமர்வேன், இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா? அது எப்படி மரம் கூப்பிடும்? அது வந்து கூப்பிட்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காருல. ஸோ திருப்பி கல்யாண சுந்தரனார். சோலைக்கு போகிறதுனால கல்யாணம் ஆகிட்டு அந்த சோலைக்கு பார்க்குக்கெலாம் போவாங்க. அடுத்து தென்றல் அசைந்து விரும் தென்தமிழ் திருக்குற்றாலம். பொங்கும் வேங்கை ஓங்கி வளரும் தேனுண்ட வண்டு தமிழ் பாட்டு. சொல்லின் செல்வ ராப்பி சேது. சரியா? தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் திருக்குற்றாலம்.
பொங்கும் வேங்கை ஓங்கி வளரும் தேனுடை வண்டு தமிழ் பாட்டு. இது சொல்லின் செல்வர் சேது. இது வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சேது வந்து நிறைய பார்த்துருக்கோம். சேது படத்தில் தான் ஞாபகம் வச்சுக்கோம். சேது படத்தில் வந்து அவருக்கு கொஞ்சம் மென்டல் ஆகிடுவார்ல. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த குற்றாலத்துக்கு போய் குளிக்கலாம் வைப்பாங்க. அப்போ தான் கொஞ்சம் தெளியும். குற்றாலத்துக்கு போய் குளிக்க வச்சுட்டு பாட்டு பாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபி சேது. தமிழ் இன்பம் அவர் எழுதினது தான். அடுத்து வாழ்க்கை நடத்த பொருள் வேண்டும், அரிசி வேண்டும், காய் வேண்டும், கனி வேண்டும் இப்படின்ட்டு வர்றது வந்து வரதராசனார். ரொம்ப நேச்சுரலாக எழுதுறது வரதராசனார். சரியா? அடுத்து லுக் லைக் முரண்பாடு மாதிரி இருக்கும், ஆனால் முரண்பாடு இல்லை அப்படின்னு. அது என்னதுன்னா முரண்பாடு மெய்மை அப்படிம்பாங்க. இந்த உலகில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட தேவையில்லை. இருக்க மாதிரி இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஸோ முரண்பாடு மெய்மைன்னு சொல்கிறாங்க. முரண்பாடுன்னு டேரெக்டாக சொல்லிட முடியாது. ஸோ முரண்பாடு மெய்மை. கலப்படமில்லாத பொய். இது வந்து சொல் முரண். எதிரும் புதிரும். ஸோ எதிரினை இசைவு. குடிசை ஒரு பக்கம், கோபுரம் ஒரு பக்கம், பசித்த வயிறு ஒரு பக்கம், புளிச்செய்யப்பம் ஒரு பக்கம். இது எழுதினது வந்து ஜீவானந்தம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எதிரினை இசைவுக்கு எக்ஸாம்பிள். அவர் பேசாத நாளுண்டா, குரல் கேட்காத ஊருண்டா, சிக்காத பழமை உண்டா, ஒரு சகாப்தம், அவர் ஒரு காலகட்டம், அவர் ஒரு திருப்பம் அப்படின்னு பெரியார் பாராட்டது யாருன்னா அண்ணா. இந்தியா என் மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இளமை மெத்தை, கிழக்கால காசின் இதயம் இந்தியான்னு பேசுகிறது பாரதி. ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன் ராமலிங்கம். சரியா? ராமலிங்கம் தான் இயற்பெயர் என்ற எழில் முதல்வன் மாநில கல்லூரி பயின்று அதே காலேஜில் வந்து பேராசிரியராக வேலை பார்த்துருக்காரு. குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி மற்றும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் தமிழ்துறை தலைவராகவும் இருந்திருக்காரு. இனிக்கும் நினைவுகள். சரி, இனிக்கும் நினைவுகள் யார் எழுதுனது? எழில் முதல்வன். சீரியலில் வர்ற பேர் எழில். அதே சீரியலில் ராமலிங்கமும் இருப்பார். ஸோ வந்து இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கலாமா? அதே மாதிரி எழில் அந்த சீரியலில் வர ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுக்கலாம். எழில் இனிக்கும் நினைவுகள். அவருக்கு இனிக்கும் நினைவுகள் நிறையா இருக்கும். அடுத்து எங்கே பார்த்தாலும் வந்து அந்த பொண்ணு தான் கண்ணுக்கு தெரியும். யாதுமாகி நீ நின்றாய் அப்படின்னு சொல்லுவார். இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கே காணினும் யாதுமாகி நின்றான் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய உரைநடை. அடுத்து வந்து புதிய உரைநடை. புதுசாக அவர் வந்து இப்போ புதுசாக மாறிட்டார். பிஸ்னஸ்லாம் பண்ண போகிறார். புதிய ஒரு நடைபடுவார். இப்போ வீர நடை, புதிய உரைநடை. அதுக்காக வந்து அவருக்கு சாகித்ய அகாடமி விருதே வந்து கிடச்சிருச்சு. சரியா? வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் தென்னவன் சிறுமலை திகழ்ந்தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு வாழையும் கமுகும் மாவும் தென்னவன் திருமலை சிலப்பதிகாரம் இந்த சைட்லாம் போயிருக்காங்க. காடு பக்கம்லாம் சுற்றி போயிருக்காங்க அவங்க. அடுத்து சிறுமலை எங்கே இருக்குது? இப்போ வந்து திண்டுக்கல் தாண்டி தானே எங்கிட்ட மதுரையெல்லாம் போக முடியும். ஸோ அதனால் சிறுமலை வழியாக சிலப்பதிகாரத்தில் போயிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் வந்து சிறுமலை இருக்குது. சிறுமலையை தாண்டி தான் போயிருக்காங்க. சிறுமலை திண்டுக்கல்லில் இருக்குது. அடுத்து எழுத்து சொல். சார்பெழுத்து 10 வகைப்படும். ஈரலப்படை வந்து 3 வகை. என்னென்னது? செய்யுளிசை இல்லாட்டி இசை நிறைன்னு சொல்லுவாங்க. இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அளபெடுத்தல்னா நீண்டு ஒலித்தல். இப்போது செய்யுளிசை அப்படின்னா வந்து ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஓ, வதல், உரார், பட. இன்னிசை அளபடைனா வந்து இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக வந்து மாறும். அதாவது ஊன்ற இங்கே நெடில் எக்ஸ்ட்ராவாக ஒரு குறிலாக வருது. கெடுப்பது ஊ. சரியா? ஊ எடுப்பது ஊம். ஓகேவா? ஊ வந்துச்சுனாலே மோஸ்ட்லி ஊன்னு இன்னி செயலப்படை. அடுத்து சொல்லி செயலப்படைன்னா ஈ வந்துச்சுன்னா சொல்லி செயலப்படை. ஸோ ஈன்னு தான் மோஸ்ட்லி வரும். ஸோ சொல்லி செயல்படுனா என்னென்னா பெயர் சொல் எச்ச சொல்லாவது திரிந்து அளவிடுவது. சொல் திரிந்து அளவெடுத்தால் அது சொல்லி செயல்படை. இசைக்காக அளவெடுத்தால் இனி செயல்படை. சரியா? உயிரெழுத்து அளவெடுத்துச்சுன்னா செய்யுளி செயல்படை. சோசை குறையும் போது அது வந்துச்சுன்னா அது செய்யுளி செயல்படை. சரியா? ஒற்றலைப்படை அப்படின்னா ஓசை குறையும் போது மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அது ஒற்றலைப்படை. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். அடுத்து 3 வகை மொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனித்து நின்று மீனிங் தர்றது, பிரிந்து நின்று வேறு மீனிங் தர்றது. ஃபஸ்ட்டு வந்து எட்டுன்னு பார்த்துறேன். எட்டு பிரிக்கிறாங்க. எல் ப்ளஸ் தூ. சரியா? எட்டுனா எல் ப்ளஸ் தூ. இது வந்து இப்போ எட்டுன்னு சேர்ந்துருக்கும் போது ஒரு மீனிங். 8 நம்பர். எல் ப்ளஸ் தூ அப்படின்னா எல்லை உன். எல்லை தூணா துண்ணு உன் பார்த்தோம்ல ஒரு எழுத்து ஒரு மொழியில். ஸோ வந்து தூணா உன், எல்லை உன் 2 மீனிங் வருது. வேங்கைனா வேங்கை மரம், வேங்கை மரம். இதில் வேம் ப்ளஸ் கை அப்படின்னா வேகின்ற கை, வேங்கை மரம். வேம் ப்ளஸ் கை அப்படின்னா வேகின்ற கை, 2 மீனிங் வரும். இப்படி வந்து பொதுமொழி என்ன பண்ணும்? தனித்து நிற்கும் போது ஒரு மொழி, பிரிந்து வரும்போது வேறு ஒரு மீனிங். அடுத்து தொழிற்பெயர்கள் அப்படின்னா ஈதல், நடத்தல்,
அப்படின்னு சொல்லிட்டு காலமிடம் பால் எண் எழும எதுவுமே காட்டாது. விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்னது? நடத்தல், வாழ்க்கை, ஆனால், நடை, நடத்தல். சரியா? எதிர்மறை என்னது? நடவாமை, கொல்லாமை. முதநிலை தொழிற்பெயர் இதுதான் வந்து கேட்டிருந்தாங்க. இது ஓல்டு கொஸ்டினில் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். முதநிலை தொழிற்பெயர்னால் என்ன? எக்ஸாம்பிள் விகுதி பெறாமல் இருக்கணும். வினை பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர். அதாவது தட்டு, உரை, அடி, கெடு, சுடு இது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னால் ஃபஸ்ட்டு அந்த நெடிலா வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இதெல்லாம் எக்ஸாம்பிளில் கொடுத்து தாராளமாக கேட்பாங்க. கேடு, சூடு. அடுத்து மெத்த வணிகலன் அப்படின்னா வணிக கப்பல் அண்டு ஐம்பெரும் காப்பியம். மெத்த வணிகலன் அப்படின்னா வணிக கப்பல் ஐம்பெரும் காப்பியம். அடுத்து காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் அப்படின்னா இது வந்து சருகு, இது வந்து சண்டு. சரியா? அது மெத்த வணிகலன்னா வணிக கப்பல் ஐம்பெரும் காப்பியம். இந்த ஸ்லேடையில் பார்த்தது. இலைனா வந்து சருகு, தோகைனா சண்டு. அடுத்து என் தமிழ் நானா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. அடுத்து வேர்க்கடலை என்ன வகை சேர்ந்தது? கடலை வகை சேர்ந்தது. மிளகாய் விதை வந்து சொடக்கு போட்டால் அப்படி போயிடும்னு பார்த்தோம்ல. ஸோ இது அடுத்து மாங்கொட்டை, பயிர் வகை இது எல்லாமே வந்து என்னென்ன வகையை சேர்ந்ததுன்னா மணி. ஹெட்டிங்கும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். எது எது எதுக்குன்னு பார்த்துக்கணும். கடலை இதெல்லாம் மணி வகையை சேர்ந்தது. சரியா? மாங்கொட்டை, பயிர் வகை எல்லாமே. அடுத்து மரமது மரத்தில் ஏதி மரமது மரமதுன்னு சொல்லிட்டு வரும். இது வந்து தனிப்பாடல் திரட்டு. பாடினது யாருன்னா சுந்தர கவிராசர். அடுத்து தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்கொழியே தென் அபிஷேகம் மூனினும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாடினது. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே. தேனை வச்சு அபிஷேகம் பண்ணுவார். யாருக்கு? நமச்சிவாயருக்கு. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு ஊனினும் அப்படின்னு சொல்லிட்டு தேன்னாலே தேன் அபிஷேகம் நமச்சிவாயர் ஞாபகம் வச்சுக்கணும். அடவினா காடு, அவல்னா பள்ளம் நிலம், சுவல்னா மேடான நிலம். ஆக்சுவலி வந்து அவள்னா வீக்கான நிலம் சொல்கிறாங்க. இங்கே வந்து பள்ளம்னு சொல்லுவாங்க. செருனா வயல், பலனம்னா வயல், புறவுனா முல்லை நிலம். புறவு போனால் அப்படின்னா காட்டுக்கு போயிடணும், அவ்வளோதான். பூந்தோட்டம்னு சொல்லலாம். அடுத்து ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. மோடலிங்கம்னா ஒரு மொழி, கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும்? நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்னு ஏன் சேதுவை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா அவர் பாவம், சேதுமணி மணியன். ஸோ சேது பாவம்ல அவர் மென்டலாக இருக்கார். ஸோ அவரை நம்ம தான் காக்க வேண்டும். அடுத்து தவறின்றி தமிழ் எழுதுவோம் நன்னன். இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ற மாதிரி. பச்சை நிழல் அப்படின்னா உதய சங்கர். உதயசூரியன் வரும்போது பச்சை நிழல் வருமா. தேனினும் இனிய நற்செந்தமிழ்னால நமச்சிவாயர். அடவினா காடு, அவல்னா பள்ளம், நிலம், சுவல்னா மேடான நிலம். அடுத்து செருனா வயல், பலனம்னா வயல், புறவுனா முல்லை நிலம், பூந்தோட்டம். ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. மோனலிங்கல்னா ஒரு மொழி, கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா வந்து கலந்துரையாடல். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் வந்து காக்கணும்னா சேது. தவறின்றி தமிழ் எழுதும் நன்னன். பச்சை நிழல்னா உதய சங்கர். ஸோ இதெல்லாம் தான் வந்து தமிழில். இதுக்கப்புறம் வந்து தமிழில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த வருஷம்லாம் இருக்குது. நம்ம வருஷம்லாம் வந்து 9th 6th 7th 8th 9th 10th வரைக்கும் வந்து என்னென்ன வருஷம் இருக்குது அப்படின்றத மொத்தமாக கலெக்ட் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கு என்னென்ன புனைப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க அதையும் சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்த்துட்டு அடுத்து 10th கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.